குரு பகவானுடைய பெயர்ச்சி, இதற்கு ஏன் இந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு ஆண்டு பலன் அப்படின்னு எடுத்தோம்னா கூட, அதுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இந்த ஆண்டுல இருந்தா, சனி பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதை வச்சு தான் சொல்லுவோம். ஏன்னா, லாங் டேர்மா ஒருத்தருக்கு பலன் தரக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் தான். அதாவது சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம அடிப்படையில பார்க்கிறோம். ஏன்னா, நீங்க பார்த்தீங்களேன், பாருங்க 1 வருஷத்துக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அடைகிறார். 2 1/2 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. அதே மாரி தான் ராகு கேதுவுடைய பெயர்ச்சி 1 1/2 வருஷங்களுக்கு ஒரு முறை இருக்கு. ஆகவே கோச்சார பலன்களை சொல்லுகிற போதே, நீண்ட கால பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு இந்த கிரகங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து நம்ம பலன்கள சொல்றோம். சந்திரனை எடுத்துக்கிறோம். ஆனா டெய்லி மாறக்கூடிய கிரகமா இருக்கார். இப்படி ஒவ்வொரு கிரகமுமே குறைந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய கிரகங்களாக இருப்பதனால், நம்ம வந்து இந்த கிரகங்களுக்கு செவ்வாய் ஆமா. நம்ம இந்த கிரகங்களுக்கு குறிப்பாக சனி பகவான், ராகு, கேது, குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறோம். இதுல குரு பெயர்ச்சிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா, அந்த குரு பெயர்ச்சி வருகிறது அப்படின்னா, மக்களுக்கு ஒரு குதூகலம், கொண்டாட்டம். ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறாங்க. அதற்கு காரணம் குரு பகவானுக்கு இயற்கை சுபர்ன்னு பேரு. நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, அதுக்கு குரு பகவான் தான் காரணமா இருக்காரு. உதாரணமா, ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஜாதகத்துல குரு நன்றாக இருக்கிறபோது, குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கும்போது தான் குழந்தை பிறக்குது. இவ்வளவு ஏன்? ஒருத்தர் வந்து சொல்றாங்க, "எனக்கு எப்ப சார் கல்யாணம் ஆகும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஜோதிடர்கள் உடனடியா பார்ப்பது, குரு பலம் ஜாதகத்துல இருக்கா? பொதுவாகவே இந்த பெயர்ச்சி காலத்திலே உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சின்னு எடுத்துக்கலாம். பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய், அந்த கோயில்ல குரு பகவானுக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து, அவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, அவர் அர்ச்சனை செய்து வருகிற போது, உங்கள் குடும்பத்தார் பெயர்ல அர்ச்சனை செய்கிற போது, குரு பகவான் பலன்களை அள்ளி வழங்குவார். ஆகவே வரக்கூடிய குரு பெயர்ச்சியை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே வெற்றியை தொடப்போகிற எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். துலாம்னா ஒரு கெத்துங்க. துலாம்னா வாழ்க்கையில வெற்றிங்க. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சோதனைகள் துலாத்துக்கு மட்டும் நிலைச்சிருக்காது. துலாம் ராசிங்கிறது நியாயத்தை பேசக்கூடிய நியாயவான்கள் நிறைந்த ராசி. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி இதனாள் வரைக்கும் 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த குரு பகவானுடைய இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு பவர் அதிகங்க. துளாராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? குரு பகவான் 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. குரு பகவான் மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி. அவர் 10ஆம் இடத்துக்கு வருது நல்லது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி. அந்த குரு பகவான் இப்பொழுது எப்படி இருக்காருன்னா, குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 4வது ஸ்தானத்துக்கு மேல விழுது. எஜுகேஷன் முதல்ல மாணவர்களுக்கு நம்ம சொல்லணும். துலாம் ராசி மாணவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் வருதுங்க. பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. ஜேஇஇ எழுதணும்னு நினைக்கிறீங்க, நீட் எழுதணும்னு நினைக்கிறீங்க. இன்னும் பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற எக்ஸாமினேஷன்ஸ் எழுதணும்னு நினைக்கிறீங்க. இல்ல தேர்வுகளில் மிகப்பெரிய வெற்றியை பெறணும்னு நினைக்கிறீங்க. நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்படி எந்த வகையில் கல்வியில் உயரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உயர்வு இப்பொழுது வந்தே தீரும். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அற்புதமான யோகம் சார். படிக்கிற மாணவர்களுக்கு அது சரி சார். நான் ரொம்ப நாளா ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், வீடு கட்ட முடியல சார். நிறைய தடை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு, இல்ல வீடு கட்டி பாதியில நிக்குது சார். சில பேர் ரூஃப் கூட போட முடியாது, அந்தரத்துல அறகுறையா வேலை நிற்கும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வைப்பட்ட பிறகு வீடு கட்டுறதுல இருந்த தடைகள் எல்லாம் இப்ப விலகிடும். இன்னும் பாருங்க, புதுசா வீடு வாங்குவீங்க, பல பேர் சொத்து வாங்குவீங்க, வாழ்க்கையுடைய சுகம் கிடைக்கும். இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்ப என்ன ஆகும் பாருங்க. இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாத பல துலா ராசிக்காரங்களுக்கு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்.
சார் பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தா கல்யாணம் ஆகுனாங்க சார், எங்களுக்கு கூடி வரல அப்படின்னு சொல்றீங்க. ஜாதக ரீதியா சில தடைகள் இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பகவான் இப்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க, குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைய போகிறது. சுகஸ்தானத்தை அவர் பார்ப்பதனால் இல்லற சுகம் கிடைக்க போகிறது. ஆகவே குரு பகவானுடைய பெயர்ச்சி அற்புதமான பயிற்சி. சார் காசு பணம் துட்டு மணி இதுக்காக காத்திருக்கோம். காசு பணம் வருமானு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு இப்ப நல்ல காசு பணம் வரும் சார். தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல தன வாழ்க்கை, நல்ல தன சேர்க்கை உங்களுக்கு உண்டு. இன்னொரு பக்கம் பாருங்க, தன வருமானம் மட்டும் இல்லாம நல்ல குடும்ப வாழ்க்கை. கண்கள்ல பிரச்சனை இருந்தா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அருமையான நேரம். கண் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், கண் திருஷ்டிகள் விலகும். சார் எதிரிகள் தொந்தரவு அதிகமா இருக்கு சார் அப்படிங்கிறவங்க எதிரிகள் தொந்தரவு எல்லாம் இப்ப விலக போகுதுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா வியாதியினாலே கஷ்டப்படக்கூடிய துளாராசிக்காரர்கள் அதிகம். அந்த வியாதியெல்லாம் விலகக்கூடிய நேரம். உங்க வியாதிக்கு இப்ப நீங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் அற்புதமான பலன் தரும். அதே மாதிரி மருத்துவ மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நல்ல மருத்துவம் கத்துக்கிட முடியும். சரியான வேலை இல்லைங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த வகையான போட்டி பந்தயங்கள் இருந்தாலும் நீங்க வெற்றி பெறுவீங்க. அப்படி மிகப்பெரிய யோகங்கள் துளாராசிக்கு காத்திருக்கு. கல்யாணம் கூடி வருது, வருமானம் கூடுது, புதிய சொத்து சுகம் வாங்குறீங்க, புதிய கார் வாங்குறீங்க, எதிரிகள் விலகுறாங்க. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது, நோய் நொடிகள் விலகுதுன்னு ரொம்ப நல்ல காலகட்டத்தை நோக்கி நீங்க பயணம் பண்றீங்க. துளாராசிக்கு அவ்வளவு அற்புதமான நேரங்க. இந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிடுங்க. வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலம். இப்ப இந்த நேரத்துல யாரை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய குரு பகவான் தென்குடி திட்டை சென்று குரு பகவானை வழிபடணும். தென்குடி திட்டை சென்று குரு பகவானை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையிலே உருவாகும். வாழ்த்துக்கள். சரியான வேலை இல்லைங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த வகையான போட்டி பந்தயங்கள் இருந்தாலும் நீங்க வெற்றி பெறுவீங்க. அப்படி மிகப்பெரிய யோகங்கள் துளாராசிக்கு காத்திருக்கு. கல்யாணம் கூடி வருது, வருமானம் கூடுது, புதிய சொத்து சுகம் வாங்குறீங்க, புதிய கார் வாங்குறீங்க, எதிரிகள் விலகுறாங்க. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது, நோய் நொடிகள் விலகுதுன்னு ரொம்ப நல்ல காலகட்டத்தை நோக்கி நீங்க பயணம் பண்றீங்க. துளாராசிக்கு அவ்வளவு அற்புதமான நேரங்க. இந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிடுங்க. வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலம். இப்ப இந்த நேரத்துல யாரை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய குரு பகவான் தென்குடி திட்டை சென்று குரு பகவானை வழிபடணும். தென்குடி திட்டை சென்று குரு பகவானை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையிலே உருவாகும். வாழ்த்துக்கள்.